அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் கேள்வதேவதேவனை இதுமத புலரிகள் இறைஞ்சி ஏத்துவம். ஆன்மலாபம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். அர்ஜுன் இங்கே சந்தேகத்தை கேட்கின்றான். விருஷ்ணி வம்சத்தில் ஜனித்த கிருஷ்ணா, அப்படியானால் இப்புருஷன் பாவம் செய்ய இச்சை இல்லாதிருந்தாலும் பலாத்காரமாய் ஏவப்பட்டவனைப் போல் எதனால் தூண்டப்பட்டு பாவகர்மத்தை செய்கின்றான்? இது அர்ஜுனன் சந்தேகம். சுதர்மத்தை பற்றி பகவான் விளக்கியதை கேட்டதும் அர்ஜுனனுக்கு இந்த சந்தேகம் வருகிறது. அவனுக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருடைய மனதின் உள்ளும் இந்த கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. பாவம் செய்ய யாரும் விரும்புவதில்லை. துயரத்தை முன்வந்து வரவேற்பவர் யாராவது உண்டா? புண்ணியம் செய்ய வேண்டும், நல்ல காரியங்களே செய்ய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றோம். உண்மைதான். இதற்கு மாற்று எண்ணம் உடையவர் யாராவது இருக்கின்றார்களா? அப்படி இருக்க யாரோ பலவந்தமாக இழுத்து தள்ளியதைப் போல் மனிதன் எப்படி பாவகர்மத்தை செய்துவிடுகின்றான்? இதுதான் அர்ஜுனுடைய கேள்வி. இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக மனித வர்க்கத்திற்கு மிகவும் உபயோகமான கேள்வி எழுப்புகின்றான் பார்த்தன். சமத்துவ புத்தியுடன் கூடி கர்மத்தை செய் என்றும், இருமைகளை கடந்து விடு என்றும், முக்குணங்கள் இல்லாதவனாக மாறிவிடு என்றும் பகவான் கண்ணன் உபதேசம் செய்திருக்கிறார். ஆனால் பார்த்தன் அதனை புரிந்து கொண்டாலும் இந்த கோணத்திலிருந்து சிந்திக்கவில்லை. அதனாலேயே கேள்வி எழுப்புகின்றான். அர்ஜுனன் கேள்வி கேட்காமல் இருந்திருந்தால் நமக்கும் விஞ்ஞானபூதமான பதில் கிடைத்திருக்காது என்பது வேறு விஷயம். அதற்கு பகவான் பதிலளிக்கின்றார். 3வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம். பகவான் பேசுகின்றார். சகல அனர்த்த மார்க்கங்களில் ஏவுவது இந்த காமமே. இதுவே கோபம். இது ரஜோகுணத்திலிருந்து உண்டாவது, பெருந்தீனி உடையது, மகா பாவமானது. நீ இங்கே இந்த காமத்தை சத்துருவாக தெரிந்து கொள் என்று பகவான் சொல்கிறார். குணங்கள் 3 என்று படித்திருக்கின்றோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று சொல்வார்கள். இவைகளில் சத்துவம் சமநிலையில் இருக்க வைக்கும், சாந்தமானது. ரஜோகுணம் எப்போதும் ஏதாவது வேலையில் இழுத்து விட்டுவிடும், ஆசைக்கு வழிவகுக்கும். அதனால் கோபம், மோகம் எல்லாம் வரும். தமோகுணமானது மந்தமானது, தடுக்கும் சக்தியுடையது. இது தெரிந்த விஷயமே. 3இல் பாவகர்மம் ரஜோகுணத்தினால் உண்டாகிறது. ரஜோகுணம் ஆசைக்கு அழைத்து சென்று கோபத்திலும் மோகத்திலும் தள்ளிவிடுகிறது. மனிதன் வேறு வழியின்றி சூழ்நிலையால் பாவகர்மம் செய்கின்றான். இந்த சூழ்நிலை எப்படி உண்டாகிறது, எப்படி உருவாகிறது? வாழைப்பழத்தோல் நாம் செல்கின்ற பாதையில் இருக்கின்றது. அதன் மேல் கால் வைத்தால் வழுக்கி விழுந்து கால் உடைய வாய்ப்பிருக்கிறது. நமக்கு தெரியும். நடக்கும்போது பார்த்து நடக்க வேண்டும். பேசிக்கொண்டே போகும்போது கவனமின்றி அந்த வாழைப்பழத்தோலின் மேல் கால் வைத்தால் வழுக்கி விழுந்து விடுகின்றோம். அது பழத்தோலின் தவறு அல்லவே. நாம் கவனம் பிசகிச் சென்றது நம்முடைய தவறு தானே. மாடியிலிருந்து ஆகாயத்தை நோக்கி தாவினால் வானத்தில் பறந்து செல்ல முடியாது. பூமிக்கு கிராவிடேஷன் போர்ஸ் உள்ளது, புவி ஈர்ப்பு விசை இருக்கிறது. ஈர்ப்பு விசையால் கீழ் நோக்கி இழுக்கப்பட்டு விழுந்து எலும்பு உடைந்து போகும். இந்த விசையை மதிக்காமல் மாடியிலிருந்து தாவினால் கீழே விழ நேர்வது தவிர்க்க முடியாதது. நம்முடைய எலும்பு உடைவது மட்டுமல்ல, நமக்கு வலி வேதனை மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள மற்றவருக்கும் தொல்லை. நம்மை கவனிக்க ஆள் தேவை, வைத்தியத்துக்கு பணம் தேவை, எத்தனை தொடர்ச்சியான தொல்லைகள். சறுக்கி விழுவதும், மேலே குதித்தால் கீழே விழுவதும் எதனால்? நம்முடைய கவனக்குறைவால். அல்லது அந்த ஆற்றல்களை புவியீர்ப்பு விசை இதனை மதிக்காமல் அல்லது எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த கோணத்தில் பயன்படுத்தாத காரணத்தால் அல்லவா இப்படி நேர்கிறது. ஏதோ நினைப்பில் நடந்தால் கண்கள் திறந்திருந்தாலும் சாலையில் சாக்கடை குழியில்
விழுந்து விடுகிறோம். சாக்கடை குழிக்கு பஞ்சமே இல்லை, குழிகள் இல்லாத சாலையே கிடையாது என்பது வேறு விஷயம். குருடன் கூட விழாமல் தப்பித்து விடுவான். கண்களை திறந்து நடக்கும் நாம் விழுந்து விடுவோம். கவனம் இல்லாமையே இதற்கு காரணம். நம்மிடம் உள்ள முக்குணங்கள், இருமைகள், இரட்டைகள், அதாவது துவந்துவம் ஆகியவை நம்மை சதா அதனதன் பக்கமாக நம்மை இழுத்து கொண்டே இருக்கின்றன. வேலை செய்து சற்று ஓய்வாக இரு என்று தமோகுணம் மந்த நிலைக்கு, சோம்பேறித்தனத்துக்கு இழுக்கும். ஓய்வு என்பது உண்மையில் களைத்து போகும் அளவுக்கு வேலை செய்தால் உடனில் தானே ஓய்வெடுக்க விரும்பும். அதேபோல் எல்லா பொருள்களிலும் விஷயங்களிலும் உழன்று விட்டால் மனம் தானே திரும்பிவிடும் ஓய்வுக்கு. இதுதான் உண்மையான ஓய்வு. விஷயங்களிலிருந்து மனம் தானே திரும்ப வேண்டும், நாம் திருப்புவது அல்ல. நீ சாதித்தே ஆக வேண்டும், சாதிப்பதால் தான் பேர் புகழ் கிடைக்கும். அதற்கு எந்த காரியம் எத்தகையதாக இருந்தாலும் பரவாயில்லை, செய்துவிடு. பாவம் புண்ணியம் இரக்கம் இதெல்லாம் பார்க்காதே. பார்த்தால் பெரிய ஆளாக வளர முடியாது, சொத்து சுகம் கிடைக்காது. பணம் இல்லை என்றால் யார்தான் மனைவி உள்பட மதிக்க மாட்டார்கள் என்று ரஜோகுணம் அதன் பக்கமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு குணமும் இருக்கும். விருப்பு வெறுப்பு, தேவை தேவையின்மை, நல்லது கெட்டது, இப்படி ஒவ்வொரு க்ஷணத்திலும் மாறி மாறி ஏதாவது ஒன்றன் பக்கம் நம்மை தள்ளும் ஆற்றல் குணம். இவைகளின் பக்கமாக நாம் சாய்ந்து விடுவதாலேயே பாவகர்மம் செய்ய நேர்கின்றது, புண்ணியகர்மம் செய்ய நேர்கின்றது. குணங்களை, ஆற்றலை, நம்முடைய சக்தியை கவனமாக பயன்படுத்தினால், எந்த பக்கமும் சாயாமல், எதன் பக்கமும் வளைந்து கொடுக்காமல் நடப்பதற்கு கற்றுக்கொண்டால் எந்த பாவ கர்மமும் நம்மை இழுக்காது. நாம் சாய்ந்து விட்ட பிறகு எப்படி என்றே தெரியவில்லை, செய்துவிட்டேன் என்று புலம்புகிறோம். நாம் தான் முதலில் அவைகளின் பக்கம் சாய்கின்றோம். கவனமோடு இருந்தால், விழிப்புணர்வோடு நடந்தால் சாயமாட்டோம். இதனை புரிந்து கொள்ள வேண்டும். குணங்களின் பக்கம் மாறி மாறி சாய்வதால் தான், கவனம் இன்றி இருப்பதால் தான் பாவகர்மத்தில் விழுகின்றோம். விழிப்புணர்வோடு செயல்பட்டால் பலாத்காரமாய் எப்படி இழுக்கும்? சாலையில் பார்த்து நடந்தால் எப்படி விழுவோம்? தவறு நம்மிடம்தான் இருக்கிறது. காட்பாடி அருகே குகையநல்லூர் கிராமத்தில் கருணானந்த சுவாமி குரு பூஜைக்கு சமீபத்தில் சென்றிருந்தேன். சாலையின் அருகே நிலத்தில் சமாதி அமைந்துள்ளது. சாலையோர புளிய மரத்தடியில் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. பெட்ஷீட் விரிக்கப்பட்டு அதில் அனைவரும் அமர்ந்து கொண்டோம். சாலையை ஒட்டிய தரை சற்று சரிவாக இருந்தது. அந்த சரிவில் அமர்ந்ததும் சமதளமாக இல்லாததால் ஒருபுறம் சாய்ந்த நிலை. எப்படி திரும்பி அமர்ந்தாலும் முன்னால் பார்த்தால் பின்புறம் இருக்கிறது. பாதி மேட்டிலும் பாதி சரிவிலும் அமர்ந்தால் பக்கவாட்டில் இருக்கிறது. பேலன்ஸ் செய்வதற்கு சிரமப்பட்டு உட்கார வேண்டி வந்தது. எத்தனை முறை முயன்றாலும் முடியாததற்கு காரணம் தரை சமதளமாக இல்லை. நான் அதன் வாகுக்கு சாய்ந்து அமர்ந்தேன். சரிவு அதன் குணதர்மப்படி கீழே இழுக்கிறது. சமதளமாக உள்ள இடத்தில் அமராதது என்னுடைய தவறுதானே? சரிவான இடத்தில் உட்கார்ந்துவிட்டு இடுப்பு வலிக்கிறது என்றால் என்ன நியாயம்? குணங்களும் இப்படித்தான். நாம் இடம் கொடுத்தால் நம்முடைய மடியை பிடித்து விடும், இழுத்து விடும். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக தலை சிறந்த மகான்கள் எழுதிய உரைகளிலிருந்து அப்படியே சில விஷயங்களை நான் தருகின்றேன். கிருஷ்ணர் இந்த கேள்விக்கு விஞ்ஞானபூர்வமாக பதில் கொடுக்கின்றார். இயற்கையின் குணங்கள் 3 வகைப்பட்டவை: சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று சொல்லுகின்றார். இந்த 3 குணங்களை பற்றி கிருஷ்ணன் கூறிய போது அவை சிறந்த விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் கொண்டிருந்தன. ஆனால் கிருஷ்ணனுக்கு பிறகு சென்ற 5000 வருடங்களில் விளக்கம் கூறிய மக்களுக்கு இதன் விஞ்ஞானத்தை பற்றிய அறிவு இல்லை. திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது மேல்நாடுகளில் சென்று 20-30 வருடங்களாக விஞ்ஞானம் மீண்டும் கூறுகிறது. இயற்கை முக்குணங்கள் கொண்டது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. இந்த நூற்றாண்டில் பரமாணுவையும் பாகுபாடு செய்ய முடிந்துவிட்ட போது, பரமாணு கடைசி அணுவையும் உடைத்த போது, பரமாணுவை துளைத்தெடுத்த போது, அந்த பரமாணு 3 பகுதிகளை கொண்டது, 3 பகுதிகளாக அது பிரிகிறது என்பது தெரிய வருகிறது.
ஒரு பொருளின் கடைசி பரமாணு 3 பகுதிகளாக உடைகின்றது. ஆட்டம் அணு 3ஆக உடைகின்றது. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இப்படி பிரிகிறது. இந்த மூன்றும் இன்றி ஆட்டம் பரமாணு உருவாக முடியாது என்று சொல்லுகின்றார்கள் விஞ்ஞானிகள். இந்த மூன்றின் குணதர்மங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த குணங்களே, இந்த தன்மைகளே, இந்த மூன்றும் செய்யும் செயல்கள் நமது புராதீன காலத்தின் ஞானிகள் இதை சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற சொற்களால் அழைத்தார்கள். இவற்றில் தமோகுணம் என்பது இனர்ஷியா, தடுப்பான தத்துவம், ஸ்திரம் என்னும் தத்துவம். தமஸ் இல்லை என்றால் உலகத்தில் எந்த பொருளும் நிலையாக இருக்க முடியாது. ஒரு கல்லை எடுத்து எறிகின்றீர்கள். உலகில் தமோகுணம் இல்லை என்றால், அதாவது கிராவிடேஷன், தடுப்பு செய்யும் சக்தி இல்லை என்றால் எந்த கல்லும் எப்பொழுதும் கீழே விழாது. நீங்கள் எரிந்துவிட்டால் அது போய்கொண்டே இருக்கும் காலமாக. எப்படி விழ முடியும்? தடுப்பதற்கு எதுவும் இல்லையே. நீங்களும் பூமியில் நிற்க முடியாது. பூமியின் ஈர்ப்பு சக்தி இல்லை என்றால் நாம் என்றோ பறந்து போயிருப்போம். தமஸ் என்பது தடுக்கும் சக்தி. ஒரு கார் இருக்கிறது, காரில் பிரேக் இல்லை என்றால் எப்படி ஓட்ட முடியும்? தமஸ் தடுத்து நிறுத்தும் சக்தி. ரஜோகுணம் கதியின், அதாவது மூமெண்ட்டின் சக்தி. இவை எதிர்மறையாக காண்கிறது. தமஸ் நிறுத்துகிறது, ரஜஸ் ஓட்டுகிறது. ரஜஸ் சக்தி எனர்ஜி. சத்துவகுணம் 3வது கோணம். முக்கோணத்தில் 2 கோணங்கள் கீழேயும் 3வது மேலேயும் இருப்பது போல. சத்துவகுணம் இந்த 2க்கும் மேலே ஒரு இடத்தில் இந்த 2க்கும் பேலன்ஸாக இணைக்கும் சிகரமாக உள்ளது. அப்போது சத்துவம் பேலன்சிங் தத்துவம், சமநிலை நாட்டும் சிகரம். ஒரு காரில் ஆக்சிலேட்டரும் இருக்கிறது, பிரேக்கும் இருக்கிறது. ஆக்சிலேட்டர் ரஜோகுணம், பிரேக் தமோகுணம். ஆனால் அதை ஓட்டி பேலன்ஸ் செய்கின்ற டிரைவர் தான் சத்துவகுணம். இந்த 3 தத்துவங்களுக்கும் நம் நாடு பெயர் கொடுத்திருக்கிறது. மேற்கு நாடுகள் இவற்றை எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று கூறட்டும். வேறு எந்த பெயரை வேண்டுமானாலும் அளிக்கட்டும், எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு விஷயம் மறுக்க முடியாத அளவில் நிறுவனமாகிவிட்டது. உலகை கடைசி வரை அணு வரை பகுத்தபோது, பிரித்து பார்த்தபோது, உடைத்தபோது கடைசி பிரிவு 3 சக்திகளாக பிரிகிறது என்பது சந்தேகமற தெரிந்துவிட்டது. அதனால் இந்த 3 சக்திகளுக்கு பலவிதமான பெயர்களை அளித்தோம். விஞ்ஞான முறையில் சிந்தித்தவர்கள் ரஜஸ், தமஸ், சத்துவம் என்ற பெயர்களை அளித்தார்கள். மெட்டபாலிக்கல் காவிய உணர்வோடு சிந்தித்தவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்றார்கள். அவர்களுடைய வேலையும் இவையே. இவர்கள் மூவரும் இதே வேலையை செய்கின்றார்கள். பிரம்மா சிருஷ்டி சக்தி, விஷ்ணு காக்கும் சக்தி, சிவன் அழிக்கும் சக்தி. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இவையும் இதே 3 செயல்களை செய்கின்றன. ஒவ்வொரு சக்தியின் உபயோகமும் அனுகூலமாகவும் ஆகலாம், பிரதிகூலமாகவும் ஆகலாம். இப்போது மனிதனுக்குள்ளே எந்த சக்திகள் அவனை பலவந்தமாக எதையும் செய்ய தோன்றுகின்றன? ஒருவன் விழ விரும்பாத போதும் விழுகின்றான், கால் ஒடிகின்றது. ஒருவன் கோபப்பட விரும்பவில்லை, ஆனாலும் கோபப்படுகின்றான். இவற்றை செய்வது யார்? இறைவனா? இறைவனுக்கு என்ன பயன்? இறைவன் இத்தகைய செயல் புரிந்தால் நாம் அவரை இறைவன் என்று எப்படி கூற முடியும்? இல்லையா? மனிதனுக்குள்ளே கோபம் இருக்கின்றது. அது மறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத தத்துவம். நமக்குள்ளே இருக்கும் நெகட்டிவ் போர்ஸ், விநாச சக்தி என்று சொல்லலாம். அன்பு நமக்குள்ளே இருக்கும் நிர்மாணிக்கும் சக்தி, விவேகம். நமக்குள்ளே இருக்கும் பேலன்சிங் தத்துவம், விவேகம். விவேகத்தை விட்டுவிட்டு எல்லா சக்திகளையும் கோபத்தில் செலுத்துவன் பலவந்தமாக நரகத்தை நோக்கி செல்ல துவங்குவான். விரும்பாவிட்டால் கூட செல்லுவான். எல்லா சக்தியும் அன்பில் செலுத்துவன் பலவந்தமாக சுவர்க்கத்தை நோக்கி செல்வான். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்கு சுகம் ஏற்பட துவங்கிவிடும். இந்த 3 சக்திகள் இன்றி உலக வாழ்வு இருக்க முடியாது. அதனால் அர்ஜுனா, யாரும் உன்னை பிடித்து தள்ளுகின்றார்கள் என்று நினைக்காதே. உனக்குள்ளே இருந்து இந்த தூண்டலில் எப்படி நிர்மாணமாகிறது என்று அறிந்து கொள். காமம், குரோதம், அகங்காரம் இவற்றின் சார்பில் நீ அதிகமாக வளைந்தால் நீ விரும்பாதவற்றை செய்ய நேரிடுகிறது என்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணன் காம வாசனை மனதை பிடிக்கிறது என்று நாம் கூறுகின்றோம். கிருஷ்ணன் என்ன சொல்லுகின்றார்? இது சரியல்ல. நாம் காம வாசனை மனதை பிடித்து கொள்ள அனுமதிக்கிறோம் என்று சொல்ல. உன்னை கோபத்திலோ, காமத்திலோ, யுத்தத்திலோ, சண்டை பூசலிலோ தள்ளிவிட யாரும் எல்லையில் உட்கார்ந்திருக்கவில்லை.
அது இயற்கையின் நியதி. அந்த நியதியை நீ புரிந்து கொண்டு விட்டால், சமநிலையை சமதளத்தை அடைந்து விட்டால், அனாசக்தியை சாட்சி பாவத்தை அடைந்து விட்டால், விவேகத்தை சிரத்தை அடைந்து விட்டால், பிறகு உனக்கு எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமில்லை. பிறகு நடப்பதெல்லாம் இறைவனாலேயே நடக்கும். ஆனால் நீ அத்தகைய சமநிலையை அனாசக்தியை அடையாதவரை உள்ளே உன்னுடைய ஆசைகளை வளர்த்து கொண்டே செல்கிறாய். வெடிமருந்தில் தீப்பொறியை தூவிக்கொண்டே செல்கிறாய். அந்த தீப்பொறி பட பட தீ வெடித்து வீட்டை பற்றி கொள்கிறது இல்லையா? அப்போது என்ன சொல்கின்றாய்? தீப்பிடிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, ஆனால் தீ பற்றி கொண்டதே என்று அலர்த்துகின்றாய். வெடிமருந்தின் நியமம் அது. வீட்டில் தீப்பற்ற வைத்தது. நீயே தீப்பொறியை தூவினாய். தீப்பொறியின் தர்மம் அது. தீப்பற்றச் செய்கிறது. வெடிமருந்து வெடித்து எழுந்தபோது நெஞ்சில் அடித்து கொண்டு அழுகின்றாய், கருதுகின்றாய். இப்படியாக வேண்டும் என்று நான் நினைக்கவே இல்லையே என்று. இதை நன்றாக சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத்சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.